ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 feet டேங்க்கில் வந்து பிளாட்டினம் ஒயிட் போலார் பேரட்ஸ் எல்லாமே ஒரு 10 பேர் பக்கம் விட்டு வச்சுருந்தேன். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா பிவிசி பைப் வந்து தெரியாமல் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பைப் தான் வந்து போட்டிருந்தேன். ஸோ அதில் என்ன பிரச்சனை ஆகிடுச்சுன்னா, ஸோ ஒரு பேர் வந்து நல்லா டாமினண்ட்டான பேர் வந்து பார்த்திங்கன்னா அக்ரெசிவாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் துரத்திட்டே இருந்தாங்க. ஸோ என்ன நோட் பண்ணுறப்ப தான் வந்து பார்த்திங்கன்னா அழகாக வந்து எக்ஸ் வச்சு ஃப்ரைஸே ஹேட்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பேரட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா கார்னர் சைடில் வந்து ஒதுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்படியே விட்டுட்டோம்னா வந்து பார்த்திங்கன்னா இது சர்வைவ் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெட் அழகாக வந்து பார்த்திங்கன்னா கிராஸில் வந்து வச்சு விட்டுட்டு அழகாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் பிடிச்சிட்டேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இதில் மார்க் எதுவுமே இருக்காது, எதுன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் ஒரு நெட்டை வச்சு பார்த்திங்கன்னா அழகாக எல்லாத்தையும் கேப்சர் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு 2 feet டேங்க்கில் ப்ரீடிங் செட்டப்ஸ் பண்ணுறீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 to 6 பைப்ஸ் வந்து கொடுங்க, ஆர் 5 to 6 பாட்ஸ் வந்து கொடுங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 பேர் 3 பேர் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து பிரிக்க முடியும். ஸோ சிங்கிளாக வந்து பார்த்திங்கன்னா 1-2 கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் ஆயிரும். ஸோ எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா மீதி எல்லாமே. ஸோ இவங்க எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஒரு செட்டப்பில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீடிங்ஸ்க்கு வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எந்த மாதிரி ப்ரீடிங் செட்டப்ஸ் போகிறேன்றது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.